ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பே அவுட் பற்றி கேட்டாங்க. சிஸ்டர் ஆர் பிரதர் யாருன்னு தெரியல. கேட்டிருந்தாங்க. பே அவுட் வந்து ஆல்ரெடி சொன்னது தான். எப்போ வரும்னு தெரியாது. நம்மளுக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கன்ஃபார்மாக எல்லாருமே எதிர்பார்ப்போம். ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சதான் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, எலெக்ஷன் முடிஞ்சு மே மாதமாக இருக்கலாம் அப்படின்றாங்க. ஒரு சிலர் ரிசல்ட் வரவும்னு சொல்கிறாங்க. இன்னும் தெளிவான தகவலாக யாருமே சொல்லலை. தெளிவான தகவலாக சொன்னாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அவங்க சொல்கிற காட்டிலும் எம்டி சாரே கொஞ்சம் வந்து ரிவீல் பண்ணார்னா, அதை கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாருனா இன்னும் மக்கள் வந்து தெளிவாக இருப்பாங்க. ஏன்னா இன்னும் கேஒய்சி ஃபார்ம் வந்து வெரிஃபைடுன்னு காட்டலை, பெண்டிங் தான் காட்டுது. இல்லை ஒரு சிலருக்கு வந்து, எனக்குமே அப்படி தான் காட்டுது. ஏன்னா ஏற்கனவே நம்ம மார்ச் மாதத்துக்கு கொடுத்த இன்னும் பே அவுட்டே இன்னும் வராமல் இருக்குது. இது வந்து எப்போ வரும் அப்படின்னு திருப்பி மறுபடியும் நம்ம டேட் இருந்தாலுமே அது பே அவுட் கொடுத்து ஒருவேளை அது வந்து இது வராமல் இது வந்து அது வராமல் இருந்துச்சுன்னா, அதனால் ஏப்ரல் எலெக்ஷன் முடிஞ்சதும் வரும்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது அனௌன்ஸ்மெண்ட்னால் ப்ராப்பரான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. ஒரு சிலர் வந்து அந்த சர்க்கிளில் இருக்கவங்க அங்கே நியரில் ஆஃபீஸில் ஓரியன்டாக இருக்கவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பே அவுட் எலெக்ஷன் முடிஞ்சதும் போடுவாங்க ஒரு பே அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போட்டாங்கன்னா நம்பிக்கையாக கண்டிப்பாக அதுக்கப்புறம் நம்ம அடுத்த பேமெண்ட்டை போடலாம். நான் ஏற்கனவே சொன்னது தான். அதுக்கு அடுத்த வாரமே கூட நம்ம போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு அடுத்த மாதம் எப்படினாலும் வித்ட்ரா போட்டு தான் ஆகணும் நம்மளுக்கு. ஏன்னா வரிசையாக நம்மளும் நிறைய கமிட்மெண்ட்டில் இருக்கிறதுனால போட்டுருவோன்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அந்த 19ஆம் தேதி வரைக்கும் தெளிவான பதில் எதுவுமே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்குள்ளே எம்டி சார் வந்து ரிவீல் பண்ணார். ஏதாவது போட்டார் அப்படின்னா உண்மையிலேயும் எல்லாருக்குமே ஒரு தெளிவான பதில் கிடச்சிரும். கேஒய்சி ஃபார்ம் நீ ஃபில் பண்ணாங்க, சீக்கிரம் ஃபில் பண்ணிடுங்க. ஆனால் அந்த பெண்டிங்க்கு வெரிஃபைடும் காட்டுதுன்றாங்க. எனக்கு பெண்டிங் காட்டுது. இது என்ன ஒரு சொல்யூஷன் அப்படின்னு இன்னும் தெளிவாக யாருன்னு சொல்லலை. ஸோ அதுக்குமே எம்டி சார் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ எம்டி சார் வந்து கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன், மித்தவங்க கொடுக்குற எல்லா எக்ஸ்ப்ளனேஷனுமே வரும், தருவாங்க, செய்வாங்க, வைப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த நம்பிக்கை வச்சு நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அதனால் நம்ம அவங்க சும்மா சொல்கிற வேணால் நம்ம ஆறுதல் கேட்டுக்கலாம், அவ்வளோதான். ஆனால் இதுவே எம்டி சார் சொன்னார்னா இப்போ கன்ஃபார்ம்டு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியும். இப்போ இதாக வரும், இப்படி தான் தெரியும் அப்படின்ட்டு. அந்த சர்க்கிளில் அதாவது ஆஃபீஸில் இருக்கவங்க இந்த மாதிரி நியூஸ்லாம் வெளியிடுறப்ப ஸோ இது உண்மையாக இருக்கலாமா அப்படின்னு தோணும். ஆனால் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆனால் தான் இது என்னன்றதே தெரியும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமேவும் பேனிக் ஆகாமல், அதை பயப்படாமல் ஏப்ரல் எலெக்ஷன் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறது நல்லது. எப்படினாலும் அது வரைக்கும் பேமெண்ட்டு வராது நம்மளுக்கு கன்ஃபார்மாக எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆஃப்டர் 19ஆம் தேதிக்கு அப்புறம் ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் பேமெண்ட் எப்படி போடுறாங்க, எப்படி போட சொல்கிறாங்கன்றது தெரியும். இல்லை மறுபடி கேஒய்சியில் ஏதாவது ஆல்ட்ரேட் பண்ணுவாங்களா, வெண்டிங் வெரிஃபைடு இதில் ஏதாவது ஒன்று சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான் பே அவுட்டை பற்றி. நானுமே எலெக்ஷனுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எலெக்ஷன் முடிஞ்சோடனேவும் எல்லாருமே கண்டிப்பாக பே அவுட் வரும்ன்ற நம்பிக்கையில் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஆளில் நானும் ஒரு ஆள். ஸோ எனக்கு தெரிஞ்ச தகவலை தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் கேள்விப்பட்டது தான். ஓகே, தேங்க்யூ ஆல் சிஸ்டர் மெம்பர்ஸ். அப்புறம் பெண் குழந்தைகள் பெற்றோர்களாக ஒரு சின்ன வேண்டுகோள். நகை விலை உச்சத்துக்கு போயிடுச்சு. நம்ம எதை சேர்க்க எதை விட எதை பிடிக்கன்னு தெரியாமல் இருக்கோம். ஸோ ஏன்னா எனக்கும் பெண் குழந்தை இருக்குது. நான் நினச்சாலேயும் கஷ்டமாக இருக்குது, நகை விலை ஏறுறத பார்த்தாலேயும். ஸோ அதனால் முக்கியமாக முடிஞ்ச வரைக்கும் நல்லா படிக்க வைங்க பெண் குழந்தைங்கள. ஏன்னா நம்ம முக்கியமாக சேர்க்குன்ற சொத்து வந்து கல்வி அறிவு மட்டும்தான் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். கண்டிப்பாக பெண் குழந்தைகளுக்கு அதுக்கு முக்கியமாக தேவைப்படும். நம்மளை மாதிரி நடுத்தர மக்களுக்கு அதாவது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நகையை பெருசாக எடுக்கக்கூடாது, படிப்பு மட்டும் தான் பெருசாக எடுக்கணும்னு சொல்லி. ஏன்னா நகையை காட்டில் அது பெரிய சொத்தாக இருக்கும் படிப்பு வந்து. இருந்தாலுமே நம்ம பேரண்ட்ஸ் எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் பெண் குழந்தைங்களுக்கு சிக்கனமாக சேர்த்து வைங்க, அதுதான் நல்லது. தேங்க்யூ.